ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சத்யராஜ் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதெல்லாம் சரிதான். ஆனா அதை கிண்டல் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. அதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத கேட்போம். வணக்கம். வெகு விரைவில் சினிமா துறைக்கு மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கை கேலியும் கிண்டலுமா இருக்கு. அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டை. பொதுவாகவே நடிகர்கள் நாடாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை சத்யராஜ் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு கட்டமைச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, திமுகவோட அஜெண்டாவில் அவரும் ஒரு பங்காளர், அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நாடாளக்கூடாது, வெறும் நடிகனாக மட்டுமே இருக்கணும், தலைவர் விஜய் அவர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் தான். அந்த ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட சத்யராஜுக்கு மண்டையில தான் ஒன்றும் இல்லைன்னா உள்ளாயுமே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோக்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி திமுகவில் இணைஞ்சு அந்த சீட்டெல்லாம் கொடுக்காம அது ரொம்ப எக்ஸ் ஆகி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறத இப்போ மேடையில் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா அவர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெரியார் படத்துல எல்லாம் நடிச்சு அவர் சமூக பொறுப்பாளர் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பொதுவாக சினிமாக்காரன் தான், சமூக பொறுப்பாளர்லாம் கிடையாது அப்படின்னு சத்யராஜே சொல்லிக்கிறாரு. நம்மளாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். சினிமாக்காரனுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு சிந்தனை இருக்கும், மக்கள் சார்ந்த சிந்தனை யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நடிகன் நாளாடக்கூடாதுன்னு ஒரு நடிகனை வச்சு மேடை போட்டு சொல்லக்கூடிய பைத்தியகாரத்தனத்தை நம்ம இப்பதான் பார்க்குறோம். இதெல்லாம் குறிப்பா இன்னொன்று என்னன்னா, அது ஸ்டாலினோட மேடையில் நின்று சொல்றாரு அப்படின்னா அப்போ உதயநிதி யாருங்கிற ஒரு இது இருக்குல்ல. அப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா நடிப்பாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு, அழகா இருப்பாரு. அப்போ இந்த குவாலிட்டி ஒன்று கூட உதயநிதி கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒன்று ஒத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று, உதயநிதியும் நடிகர் தான் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னா, பகுத்தறிவுவாதின்னு சொல்ற சத்யராஜுக்கு ஒரு அறிவு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி பார்த்துருந்தாருன்னா உதயநிதி பக்கத்திலேயே இருந்தாரு. அவரும் நடிகர் தான், அவரையும் திருப்பி சினிமாவுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நாடு. அப்புறம் ஸ்டாலின் ஏற்கனவே விளம்பர படங்கள்லாம் நடித்தவர் தான். அவங்க அப்பா கலைஞர் சொல்லப்போனால் திரைக்கதை வசனம்லாம் எழுதி சினிமாவில் பின்புலத்தில் அவரும் இருந்தார். இது நல்லாவே தெரியும். மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. யாரோ ஒரு நடிகர் சொல்லிட்டாங்கிறதுக்காக இன்னொரு நடிகருக்கு வெறும் இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதுக்கு முதல் கொண்டு அந்த தொகையை மக்களுக்கு செலவு பண்ணுங்க. புயல் வந்தப்பவும் சரி, சுனாமி வந்தப்பவும் சரி, இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கும் சரி, சினிமா சார்ந்த அத்தனை பேரும் போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அங்கே எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் போய் சினிமாக்காரங்க உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ உதவிகள் செய்யறதுக்கெல்லாம் சினிமாக்காரன் வேணும், நாட்டு ஆளுறதுக்கு மட்டும் சினிமாக்காரன் வேண்டாம் அப்படிங்கிறதுல எந்த வகையில் நியாயம் தெரியல. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். சினிமாக்காரனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். சத்யராஜ் இந்த இதை மாற்றிக்குவார்னு நினைக்கிறேன். திருப்பியும் சத்யராஜ் அவர்கள் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்கன்னா சினிமாக்காரன் அதோட இருந்துக்கணும், மேடை ஏறி அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வரத்தான் செய்வார். அவர் கண்டிப்பாக 2026 அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவுக்கு நடிக்க வரமாட்டார், நாடாள போயிடுவார். நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, தலைவர் விஜய் அவர்கள் 2026 சிஎம் ஆகத்தான் போகிறாரு. நீங்கள் முதல் ஆளாக போய் வாழ்த்து செய்தி சொல்லத்தான் போகிறீங்க. சத்யராஜ் அவர்களே, நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு தான் இந்த பதிவு.